இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக இந்த நாளிலும் சந்திப்பதில் அதிக மன மகிழ்ச்சி. நாளிலும் கூட இந்த வாய்ப்பளித்த போதகருக்காக, சபை தலைவருக்காக நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து இந்த 2ஆம் மாதத்திலே உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். சற்றுமுன் போதகர் அந்த ஜெபத்தை குறித்து சில காரியத்தை பகிர்ந்து பண்ணாரு. சொல்லுகிற நம்பரை 120 சொன்னாரு, 3000 சொன்னாரு. நம்பர்லாம் பார்க்கும் பொழுது தரிசனத்துல இந்த சீன சகோதரர் 3000 ஜனங்களை கண்டதாக சொல்றாரு. புதிய உடன்படிக்கையில ஸ்தாபிக்கப்படும் பொழுது 3000 ஜனங்கள் ரசிக்கப்பட்ட எண்கள் எனக்கு ஞாபகம் வருது. இரண்டாவது 120 பேர் சொன்னாரு. 120 பேர் கூடி இருந்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள் அன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளில. இது முழுக்க முழுக்க புதிய உடன்படிக்கைக்கு போகின்ற ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். புதிய உடன்படிக்கையின் கிரியை நடைபெறுவதற்கான ஒரு வழி திறக்கப்படுகிறது. நான் அப்படியாக நான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை மறந்து கொள்ள வேண்டும். சபையோடைய எழுப்புதலை பார்க்கும் பொழுது வேதத்திலும் அப்புறம் நிஜ வாழ்க்கையில 1910ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு நடக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சபை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஜனங்கள் எழுப்புதலுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கத்துல எழுப்புதல் பிறகு என்ன செய்வோம், எதை ஆயத்தப்படுத்துவோம், எப்படி சபை ஜனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, அவர்களை பராமரிப்பதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கு ஆயத்தப்படுகிறோம் என்கின்ற 2வது பகுதியை அன்னைக்கு வேலையில மறந்துடுவாங்க. முதல் பகுதியை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, 2வது பகுதியை ஃபோக்கஸ் பண்ணதால வருகிற ஜனங்கள் கொஞ்சம் நாள் சென்று போயிடுவாங்க. ஏன்னா அவங்களை வழிநடத்துவதற்கு யாரும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் எண்ணிக்கை வந்தா போதுன்னு. ஆனா எண்ணிக்கை பிறகுதான் சீசத்துவம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதையும் கூட நம்ம கவனிக்க வேண்டிய ஜனங்களாக இருக்குது. 2 வருஷம் முன்ன அந்த கேஆர் சபையில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது எழுப்புதலை குறித்து பேசும் பொழுது ஒரு காரியத்தை அந்த சபையை தலைவரோடு பகிர்ந்து கொண்டு அவர் சொன்னாரு, சபையை எழுப்புதல். அப்ப நான் சொன்னேன், நீங்க முதல் எழுப்புதலாக இருக்கிற ஆசைப்படுத்தலாம் கேட்டேன். எதார்த்தமா கேட்டான், பிளான் பண்ணேன். Are you willing to be that revival? நம்ம பொதுவாக சொல்லுவோம் சபைக்கு நீங்க எழுப்புதலாக இருப்பதற்கு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டேன். அப்படியே பார்த்தாரு. நானும் ஏன்டா அந்த மாதிரி சொன்ன எனக்கே மாறி ஆயாச்சு. ஏன்னா we want revival, but are we willing to be that revival? Are we willing to be the bring spark of the world? நான் எழுப்புதலாக இருக்கிறேன்னா அது நம்மளுக்கு வேணும். ஏன்னா அந்த மாதிரி உள்ளது ஆண்டு பயன்படுத்துவாரு. நம்ம பேசுவோம் இப்ப வேணும் அது வேணும் எல்லாம் வேணும்னா நான் என்னை சேர்க்காதீங்க, எல்லாம் வரட்டு நீங்களாம் செய்யுங்க கூட வர அப்படிதான் சொல்லுற. நான் அந்த எழுப்புதல் தீயாக இருக்கிற அந்த பற்றி இருக்கிற தீ பொருளாக நான் இருக்கிறேன் முன் வர மட்டும்தான் சரி. அது ஒரு பக்கம் இருக்கிட்டே இன்றைய பாடத்துக்கு அல்லது பிரசங்கத்துக்கு அல்லது இன்றைய தலைப்புக்கு நாம் இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு இயேசுவின் பின்னாக என்கின்ற தலைப்பிலே இந்த நாள் உங்களுக்கு முன்பாக இந்த சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக கடந்த 2-3 வாரமாக SPM பைபிள் யூனிவர்சிட்டிக்காக படிச்சுட்டு இருந்தேன். SPM முடிச்சு பைபிள் போனோம், அதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை தியானம் செய்கையில இந்த வார்த்தை அப்படியே முன்னுக்கு வந்துச்சு. இயேசுவின் பின்னாக அந்த வார்த்தை அப்படியே பைபிள்ல இருந்து வெளியே வந்துச்சு. அந்த வார்த்தை 2 இடத்துல காணப்படுகிறது. ஒரு சம்பவம் அந்த பரிசேயன் வீட்டுல ஒரு பாவியான ஸ்திரீ இயேசுவை சந்திப்பதற்காக வருவாள். 8ஆம் அதிகாரத்துல 12 வருடமாக பெரும்பாடுள்ள பெண் இயேசுவை சந்திக்க வருவாள். இந்த 2 பகுதியை பார்க்கும் பொழுது இந்த இயேசுவின் பின்னாக இவர்கள் வருவார்களாம். இதை நாம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். இயேசுவின் பின்னாக. அப்ப இந்த 2 வார்த்தை எனக்கு வெளிப்பட்டு அப்படியே பைபிள்ல இருந்து அப்படியே என்ன சொல்றாங்க ஆங்கிலத்தில் ஜம்ப் ஆஃப் பைபிள்ல அந்த வார்த்தை வெளிப்பட்டோன்னே ஏன் அந்த வார்த்தை இந்த மாதிரி இருக்கு
இந்த மாதிரி நம்மளை பார்த்தது இல்லையா என்று எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்பதான் இந்த வசனத்தை குறித்து நான் கொஞ்சம் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இயேசுவின் பின்னாக வருவதற்கு என்னதான் முழு அர்த்தமா இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம என்ன சொல்லணும்னா, இயேசு பின்னால வாங்க, இயேசு பின்னால வாங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பகுதியை பார்க்கும் பொழுது இயேசுவின் பின்னால் அவர்கள் வரும் பொழுது அவர்கள் கண்மூடித்தனமாக வரவில்லை. ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார்கள், அறிவோடு வந்தார்கள், கேள்வியோடு வந்தார்கள், கேள்விப்பட்டு வந்தார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமாய் இன்று இருக்கிறது. சோ இயேசுவின் பின்னாக என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே இந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த பெண், இவளுடைய அடையாளமானது பாவி, பாவியான ஒரு பெண் கொடுக்கும் பைபிள்ல. இன்னொரு பெண் வந்துட்டு 12 வருடமாக பெரும் பார்வையுள்ள ஸ்திரீன்னு எழுதப்பட்டிருக்கும். அப்ப முதல் அடையாளம் வந்துட்டு பாவம், இரண்டாவது அடையாளம் வந்துட்டு நோய். பைபிள்ல அவங்களுக்கு பேர் கொடுக்கப்படல. அவங்க பேர் இருக்கு, அவங்க பேர் கிடையாது. மேரியா, ஜோசபினா ஒரு பேர் கிடையாது. அவங்களுடைய அடையாளமே அவங்களுடைய மாமிச சுவாபத்திலே காணப்படுகிற குறை. ஒரு பகுதியில பாவி, இன்னொரு பகுதியில நோயாளி. இந்த ரெண்டு அடையாளத்தில் வருகிற ஜனங்கள் இயேசுவை சந்திக்கும் பொழுது என்ன நடைபெற போகிறது என்கின்ற சத்தியத்தை நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகின்றோம். இதுவே இன்றைக்கு வருகின்ற சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது என்பதை நாம் காணப்போகின்றோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் என்று சொல்கிறோம். ஆனால் லூக்கா புஸ்தகத்தில் லூக்கா புஸ்தகத்தில் மாத்திரமே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4 வரை வாசிக்கும் பொழுது, வசனம் 3 வாசிக்கும் பொழுது, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. ஓகே, சோ லூக்கா சொல்றாரு, நான் எதெல்லாம் பார்த்தனோ, இதெல்லாம் கேட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு அழகா எழுதிக்கிறேன்னு சொன்னாரு. யார் சொல்றாரு? லூக்கா சொல்றாரு. லூக்கா வந்துட்டு ஒரு டாக்டர், பிசிஷியன், ஒரு மருத்துவர். அப்ப மருத்துவருடைய கண்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப குறிப்பா தெளிவா காணப்படும். சரியா? முக்கியமா வசனம் 4 பாத்தீங்கன்னா தமிழ்ல, அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இந்த வார்த்தை ஒழுங்காய் வந்துட்டு பிரதர் ஜெயஸ்ரீ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மெத்ரிஸ்ல ஒழுங்குனா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சோ இந்த புத்தகத்தை வந்துட்டு லூக்கா ஒழுங்கா இல்லை ஆர்டர். அப்ப என்னுடைய மனசுல வந்துட்டு இந்த ஒழுங்காய் வரும் பொழுது எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு. முதல் 7ஆம் அதிகாரத்துல பாவத்தை குறித்து பேசுறாரு, 8ஆம் அதிகாரத்துல நோயை குறித்து பேசுறாரு. லூக்கா எழுதும் பொழுது கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்காரு, ஆவியானவர் நடத்துகிற வழியில அவர் எழுதியிருக்கிறாரு. இப்ப 7ஆம் அதிகாரத்துல இயேசுவின் பின்னாக வந்த ஒரு நபருடைய பாவத்துக்காக வருகிறாள். 8ஆம் அதிகாரத்துல இயேசுவின் பின்னாக ஒரு நோய்க்காக இயேசுவை சந்திக்க வருகின்ற வெளிப்பாடாய் இங்கு காணப்படுகிறது. லூக்கா எழுதும் பொழுது 7ஆம் அதிகாரத்துல பாவத்தை குறித்து, 8ஆம் அதிகாரத்துல நோயை குறித்து எழுதுகிறார். ஆனா 2 பேருக்கும் ஒரே சமயம் என்னன்னா, 2 பேரும் இயேசுவின் பின்னாக அவர்கள் வரார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏன் இயேசுவின் பின்னாக வரார்கள் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக இயேசுவை குறித்து அவர்கள் அறிந்தார்கள். இயேசுவை குறித்து அவர்கள் அறிந்தார்கள், இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள். இதை நாம் பார்க்க போகின்றோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. அப்படின்றால் இந்த பரிசேயர் என்றால் நியாயப்பிரமாணத்தை போதிப்பவர்கள்,
அல்லது நியாயப்பிரமாணத்தை ஆராதிப்பவர்கள் அல்லது நியாயப்பிரமாணத்தில் வாழ்பவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வீட்டுல இந்த பாவியான ஒரு ஸ்திரீ, என்ன தைரியம் இருக்கு அவளுக்கு? ஒரு பரிசேயன் வீட்டுல, நியாயப்பிரமாணத்தை ஆராதிக்கிற வீட்டுல ஒரு பாவி, அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை மீறினவள், நியாயப்பிரமாணத்தை ஆராதிப்பவன் வீட்டிலே அவள் வந்தார் என்கின்ற சத்தியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாவியாக ஒரு ஸ்திரீ ஏன் வரா? இயேசுவை அறிந்து. அப்படின்றால் இயேசு இடத்தில் வருவதற்கு முன்பாக இயேசுவை குறித்தான காரியங்களை, அறிவை அவள் பெற்றிருக்கிறார். அப்படின்னா அவள் பிரயாசப்பட்டு இயேசு யார் என்று தேடிக்கொண்டிருந்தார். இயேசு இந்த நபர் யார், இயேசுவை குறித்து அறியும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக. அதே போல 12 வருஷமாக பாடுபட்ட இந்த ஸ்திரீ மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அப்ப 2 பேருக்கும் ஒரே சமமான காரியம் என்னவென்றால், இயேசு யார் என்பதை அவர்கள் அறிந்து கேள்விப்பட்டு இயேசுவின் அருகில் வந்தார்கள். அறிவில்லாமல், கேள்வி இல்லாமல் இயேசுவினிடத்திலே ஒருபோதும் வர முடியாது. ஏன்னா அறிவில்லாமல் போகும் பொழுது, அறிவில்லாததினால அவர்கள் எதை தாண்டி போக வேண்டும், எதை தேடி போக வேண்டும் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அப்படின்றால் இயேசுவிடத்துல சேரும் பொழுது இவர்கள் இயேசுவை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த பாவியான ஸ்திரீ, இயேசு பாவிகளை எவ்விதமாக அவர் பராமரிக்கிறார், அவர் சந்திக்கிறார், அவர் பேசுகிறார் என்பதை அறிந்திருக்கலாம். அதே வேளையில இந்த பெரும்பாடு ஸ்திரீ இயேசு எப்படி நோயாளிகளை சந்திக்கிறார், பேசுகிறார், எப்படி சுகம் கொடுக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கலாம். ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் நோய். இந்த 2 காரியத்தை அவர்கள் நன்றாக அறிந்தபடியால், அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா, இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்கின்ற வெளிப்பாடு வந்திருக்கும். இயேசு நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கிறார் என்கின்ற வெளிப்பாடு வந்திருக்கும். அந்த வெளிப்பாட்டின் மூலியமாக தான் இயேசுவின் பின்னாக அவர்கள் சென்றார்கள். கவனிங்க, இயேசுவின் பின்னாக அவர்கள் சென்றார்கள். இயேசு அவர்களிடத்தில் வரவில்லை, அவர்கள் இயேசுவை நோக்கி போனார்கள். லூக்கா புத்தகத்துல ஏறக்குறைய 21 அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த 21 அற்புதங்கள்ல அநேக நேரம் இயேசு அவர்களை சந்திப்பார், அதாவது தேவைப்பட்டவர்களை சந்திப்பார், அல்லது தேவைப்பட்டவர்கள் இயேசுவை சந்திப்பார். அங்க முகமுகமாக ஒரு சந்திப்பு நடக்கும் பொழுது ஏதாவது நடக்கும். அற்புதம் நடக்கலாம், விடுதலை காணப்படலாம், பிசாசு ஓடலாம், அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனா இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இயேசு இருக்கிற இடத்தை இவங்க தேடி போனாங்க. முதலாவதாக இயேசுவை குறித்து அவர்கள் அறிந்தார்கள், இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பவுல் விதமாக சொல்கிறார், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை பற்றி, பழைய உடன்படிக்கையை பற்றி, நியாயப்பிரமாணத்தை பற்றி, 613 கட்டளைகளை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. அதனாலதான் இந்த யூதர்கள் 12 வயதாகணும்னு அவங்க பா மித்வா என்கின்ற ஒரு சடங்கு செய்வார்கள். அந்த பா மித்வா சடங்குல வந்துட்டு அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் போதித்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பேர் என்ன கொடுக்கப்படும்னா சன்ஸ் ஆஃப் தி கமாண்ட்மென்ட், நியாயப்பிரமாணத்தின் புத்திரர். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நீ சுமக்கணும் வாழ்க்கை போறாரு. அந்த 12 வயசுல அவங்களுக்கு வந்துட்டு அந்த போதனை கொடுக்கப்படும். அந்த போதனையை கிளியர் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை ஒரு ஒரு முழு விசுவாசியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றால் அந்த ஒரு 12 வயதும் தொடங்கி சகல நியாயப்பிரமாணத்தை போதித்து 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 அதனாலதான் அவங்களுக்கு வைரக்கம் அப்படியா இருக்கிறது. அந்த வைரக்கத்துல தான் பவுல் வந்துட்டு இயேசு விசுவாசிப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டார். தொடர்ந்து அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அப்படின்றால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்
நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி இருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் சகல விதமான சம்பிரதாயங்களை அல்லது யூத வம்சாவளி காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்பதை பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். இயேசுதான் அவருடைய மேசியா என்கின்ற சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து இயேசுவை எதிர்த்து இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்டு அதே இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிகின்றோம். அதனாலதான் மறுபடியும் இந்த நியாயப்பிரமாணத்துல வரைக்கமா இருக்கிறவங்க மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருப்பாங்க. நம்மளுடைய பார்வையில இயேசுவை சிலுவையில் அறையப்படல. மறுபடியும் பாசிக்கலாம் இயேசு முழுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா அவங்க ஞாபகப்படுத்துவாங்க, இல்ல உங்களுக்காக நீ சேர பார்க்கணும் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கார். அந்த மாதிரி சொல்லி அவங்க செஞ்ச மாதிரியே நாமும் செய்து கொண்டிருக்கோம். அறியாதவர்கள் வைராக்கியம் உண்டு, அந்த அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 107:20 பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை செய்தாலும் வார்த்தை கொண்டுதான் செய்வார் என்பதை இங்கு ஆதாரமாக காணப்படுகிறது. சங்கீதம் 107:20 பார்க்கும் பொழுது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது முதலாவதாக நமக்கு வார்த்தைகளை அனுப்புவார். அந்த வார்த்தைகளின் அறிவுதான் நமக்கு விடுதலை கொடுக்கும். அநேக வேளையில் நாம் எதிர்பார்ப்பது, யாராவது என் தலைமையில் கரம் வைத்து ஜெபித்தால், யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சா விடுதலை வரும் என்பதை எதிர்பார்ப்பாங்க. அது தவறு அல்ல, அது நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய முழு திட்டம் என்னவென்றால், அவர் வார்த்தை அனுப்பி ஜனங்களுக்கு சுகம் கொடுத்ததாக, அழிவில் இன்று அவர்களை பாதுகாத்ததாக வசனம் எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தை மாமிசமாக உலகத்துக்கு வந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்துச்சு. யார் அந்த வார்த்தை? இயேசு. அதே வேளையில் ரோமர் 10:17 பார்க்கும் பொழுது இந்த பாவியான ஸ்திரீயும் இந்த 12 வயதுள்ள இந்த பெரும்பாட்டு ஸ்திரீயும் அவர்கள் கேட்பது மூலியமாக, அறிவு மூலியமாக விசுவாசத்தை வளர்த்து கொண்டார்கள் அல்லது விசுவாசத்தை வர பண்ணினார்கள். விசுவாசம் கேள்வினால் வரும். அந்த கேள்வியோ தேவனுடைய வசனத்தால், தேவனுடைய வார்த்தையால் வரும் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அவர்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டார்கள். இந்த பாவியான ஸ்திரீ இயேசு பாவிகளை எவ்விதமாக பராமரிக்கிறார், இயேசு பாவிகளோடு எவ்விதமாக பழகுகிறார், இயேசு எவ்விதமாக பாவிகளுக்கு விடுதலை கொடுக்கிறார், இயேசு எவ்விதமாக பாவிகளுக்கு பாவ மன்னிப்பை அறிக்கைகிறார் என்கின்ற சத்தியத்தை அறிந்ததினால் இந்த 12 வருடமாக பெரும்பாலான ஸ்திரீ இயேசு எவ்விதமாக சுகப்படுத்துகிறார், இயேசு எவ்விதமாக நோயாளிகளை வழிநடத்துகிறார், இயேசு எவ்விதமாக மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்கின்ற அறிவை அறிந்த பிறகு விசுவாசத்தை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். அந்த வளர்த்து கொண்ட அந்த அறிவினால், அந்த கேள்வினால் இயேசுவின் பின்னாக தைரியத்தோடு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகம் அவர்களுக்குள் எழும்பினது. அப்படின்னா நான் இயேசு இடத்துக்கு போனா ஒருபோதும் என்னை அவர் தள்ளி விடவே மாட்டார் என்கின்ற மன உறுதியிலே, மன நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே அவர்கள் முன் சென்று இயேசுவின் பின்னாக நின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் நாம் எல்லோரும் நன்றாக அறிந்த வசனம் எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அந்த பாவியான ஸ்திரீயும் இந்த 12 வருடமுள்ள பெரும்பாலான ஸ்திரீயும் விசுவாசத்தோடு இயேசுவை பிரியப்படுத்துவதற்கு போனாங்க. அப்படின்னா இயேசு பாவத்தை மன்னிப்பது அவருக்கு பிரியமான காரியம் என்பதை அறிந்தார்கள். இயேசு ஜனங்களை சுகமாக்குவது அவருடைய சித்தம், அவருடைய பிரியம் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதனாலதான் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனிடத்தில் சேர்க்கிறவர் இயேசுவின் இடத்தில் அவர்கள் சேர போகிறார்கள். இயேசுவின் இடத்தில் அவள் சேர போகிறார். அவர் உண்டென்று அவர்
என் பாவத்தை மன்னிப்பார், அவர் என் நோயை சுகப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் சென்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அங்க போனா எனக்கு பலன் கிடைக்கும். என்ன பலன்? என் பாவங்கள் மன்னிக்கப்படும், என் நோய்கள் சுகமாக்கப்படும் என்பதை அந்த பலனை எதிர்பார்த்து அவர்கள் போனார்கள். எப்படி போனாங்க? இயேசுவின் பின்னாக போனாங்க. அப்பனா இயேசுவுக்கு தெரியுமா தெரியல என்று தெரியல அந்த நேரத்துல, ஆனால் அவர்கள் போனார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த விசுவாசம் அவர்களுக்குள் பெருகினதால் இப்பொழுது விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு அவர்கள் திட்டம் போட்டு அவர்கள் செயல்பட்டார்கள். இயேசுவை அவர்கள் தொட்டார்கள். இயேசுவை அவர்கள் தொட்டார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்ப்போம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுத்துக் கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இயேசுவினுடைய சுகமளிக்கும் வல்லமை விளங்கிற்றது என்கின்ற வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பனா இயேசு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்க சுகமளிக்கும் வல்லமை அவருக்குள் இருந்தது, அவருக்குள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. கவனிங்க, இப்பொழுது அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பின்னாக நிற்கும் பொழுது அந்த சுகமளிக்கும் வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தான் ஒரு பாவினை உணர்ந்து அவருக்குள் அந்த மனம் திரும்புதல், அந்த கண்ணீர், அந்த ஹீலிங் நடக்குது இருதயத்துல. நான் ஒரு பாவி என்பதை அவள் உணர்ந்தாள். அதே போலதான் பேதுருவும். இயேசு அந்த படகிலே அந்த அநேக மீன்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, என்னை விட்டு போங்க, நான் ஒரு பாவி என்று பேதுரு அன்று உணர்ந்தான். ஏன் தெரியுமா? இயேசுவின் இடத்துல சுகமளிக்கும் வல்லமை விளங்கி கொண்டே இருந்தது. அப்ப அவனுடைய இருதயம் வந்துட்டு இயேசுவை பார்த்து கொண்டதுனால அவனுடைய பாவ சுவாபத்தை அறிந்து இயேசுவை அவன் போக சொன்னான். ஆனா இயேசு பிறகு சொன்னார், என்ன சொன்னாரு? நீ இனிமே மீனை பிடிக்காம மனுஷனை பிடிக்க போறேன்னு வரப்போகின்ற அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்து அவருக்கு அன்று வெளிப்படுத்தினார். அதே போல இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் சமூகத்தில் நிற்கும் பொழுது அந்த சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படும் பொழுது அவருடைய இருதயம், அவருடைய உள்ளம், அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணம் அனைத்தும் குணமடைய தொடங்கினது. அந்த குணமடைய தொடங்கும் பொழுது அறியாமல் சரீரத்திலிருந்து கண்ணீர் வர தொடங்கினது. அதே கண்ணீரினால், கவனிக்கிறத அவசியப்படுத்தி சொல்கிறேன், அவருடைய பாதங்களை நின்று அழுது கொண்டு பாதங்களை தன் கண்களினால் நினைத்து, அப்ப ஒரு சொட்டா 2 சொட்டா காலில் நனைய மாதிரினா கண்ணீர் தார தாரையா ஓடிடும். இட் வில் ஃப்ளோவிங், நாட் ட்ரிப்பிங். அப்படியே எவ்விதமான சுகமளிப்பு நடந்திருக்கும். அடுத்தது தன் தலை மயிரினால் துடைத்து, என்ன தலை நீட்டு பிடிக்கும் தெரியும், அதை கண்டுபிடிக்கலாம். நீட்டு பிடி மட்டும் முடிய வச்சுட்டு நல்லா இயேசு காலை தொடச்சிருக்காங்க. ஏன்னா இயேசு உள்ளுக்கு வரும் பொழுது இந்த சீமன் பரிசேயன் இயேசு கால் கழுவி தண்ணி வைக்கலாங்க. பிறகு இயேசு சொல்வாரு, அப்ப அந்த காலை தண்ணீரினால் தலை மயிரினால் இயேசுவின் பாதங்களை அவர் சுத்தப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? அந்த சுகமளிப்பு வரும் பொழுது நான் ஏதாவது அவருக்கு செய்யணுமே. நம்ம நான் பெற்ற நன்மைகளை பிறர் பெறுவதற்காக நான் ஊழியம் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அதான் உட்காந்துருக்கீங்களா? நீங்க உட்காந்துருக்கோம். ஏன்னா நன்மை பெற்றிருக்கோம். அதே போல எனக்கு என்னுடைய இருதயத்தை மாற்றி கொண்டிருக்கிற தேவனுக்கு ஏதாவது செய்யணும் சொல்லும் பொழுதுதான் இந்த கண்ணீர் வரும் பொழுது அந்த தலை மயிரினால் இயேசுவின் பாதங்களை கழுவுவது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு இணைப்புக்குள் வருவதற்கு பாதங்களை முத்தமிட தொடங்கினார். யாரு பேரு யாருக்கான முத்தமிடுவான்? யோசிச்சு பார்க்கணும். நடக்கிற காரியமா? ஒரு மனுஷனுடைய காலை யாருக்கு முத்தம் கொடுப்பார்? நம்ம பார்க்கிறோம், பணிந்து நம்ம படத்தை பார்ப்போம். ஒருத்தவங்க தலை குனிஞ்சி தொட்டு கும்பிடுறது அதெல்லாம் செய்வாங்க, இருக்கு. ஆனா முத்தம் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டது.
ஆனா அவ இருக்கு, நான் கேள்விப்பட்டது. அப்ப அவளுடைய குணமளிப்பு எவ்வளவா இருக்கும். அந்த பாவ பாரம் நீங்குவதற்கு அவர் மறுமொழியாக பாதைகளை முத்தமிட, அதான் பாவ மன்னிப்புடைய பலன். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஏதாவது செய்யாம இருக்கவே முடியாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல சிம்போலிக்கா இயேசுவின் பாதைகளை முத்தமிட தொடங்கினான். அப்படிதான் பாருங்க, யாரெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டு விசுவாசிக்கிறாங்களோ அங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறிடும். ஏதாவது செய்யணும்னு பிரயாசப்படும், சொல்லுவோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும். இரண்டாவது, இந்த பெரும்பாலும் ஸ்திரீ இயேசுவை பின்னாக்கு வந்து தொட்ட பிறகு அவளுக்கு சுகம் வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். சரியா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது வார்த்தைகளை மாத்திரம் அறிவது அல்ல, வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக. அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவை அறிந்தபடியால் கீழ்ப்படிந்து செயல்பட தொடங்கினாள். இந்த 12 வருடம் உள்ள பெரும்பாலும் ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்டதினால, அறிந்ததினால செயல்பட தொடங்கினார், தொட்டார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு முன்பாக இந்த 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு முன்பாக என்ன நடக்கும்னா, இயேசு பிசாசை குறித்து சில ரகசியம் சொல்வார். பிசாசு போனா 7 பேர் மறுபடியும் கூட்டு வரும், அதெல்லாம் சொல்வார். சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அங்க வந்த பொது ஜனங்க. அவர் இவைகள் சொல்லுங்கன்னா இந்த பிசாசை குறித்து, இந்த பிசாசு வந்து ஒருத்தர் விட்டு வெளியே போனா 7 பேரை அது கூட்டு வரும், அதெல்லாம் சொன்ன பிறகு ஜனங்கள் ஆச்சரியப்படுவாங்க. அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, பாருங்க, இது ஒரு பெண்ணா இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். சரியா? அப்படி சொல்றாங்க இயேசுவை. அதே போல டயலாக் சொன்னா, கவுண்டர் சொன்னா, ஐயா நீ யாரு பெத்த மகனையா, நீ யாரு பெத்த ராசா, உங்க அம்மா யாருயா, உங்க அப்பா யாருயா, எங்க இருந்து வந்தீங்க நீங்கன்னு சொல்லுவாங்க. போல மொழியில சொன்னா இயேசுவை அவர்கள் பார்த்து விதமாக சொன்னார்கள், இயேசுவை புகழ்ந்தார்கள், இயேசுவை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆனா இயேசு அதுக்கு என்ன சொல்ற தெரியுமா மறுமொழியா? ஆமா, நான் எங்க அம்மா தான் மேரி, ஃபாதர் தான் ஜோசப், நான் வந்துட்டு இப்படி அந்த சொல்லவே இல்லை. நம்ம தான் சொல்லிருப்போம், ஆனா இப்பொழுது வரேன், இங்க இருக்கிற அந்த வேலை செய்யற நாங்க சொல்லிருப்போம். இயேசுனுடைய போக்கஸை பாருங்க, வசனம் 28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். வார்த்தை கவனிங்க, அதிக பாக்கியவான்கள். அவர்கள் இயேசுவை மாமிசமாக புகழ்கின்றார்கள், இயேசுவோ ஆவியானவைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் இயேசுவை மாமிச தோற்றத்திலே புகழ்ந்தார்கள். யாரு அவங்க அம்மா, யாரு அவங்க அப்பா, இந்த குடும்பம் நீங்கன்னு அப்படி பார்த்து அவங்க இயேசுவை பார்த்து புகழ்ந்தாங்க. இயேசு சொல்றாரு, நீங்க இன்னும் அதிக பாக்கியவான்கள் என்பது என் வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளும்படியாக, காத்துக் கொள்ளும்படியாக, கீழ்ப்படியும்படியாக என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை புகழலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், வார்த்தை மூலமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, அதை பார்க்கிலும் என் வார்த்தைகளை நீ கீழ்ப்படிவதே மேலானது, அதுவே அதிக பாக்கியம். இதற்கு உதாரணமாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சவுல் ராஜா வந்துட்டு சொல்லாததை செஞ்சிருவாரு. அதற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி விதமாக மறுமொழி கொடுப்பார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொளுத்துதலும் உத்தமம். பார்க்கும் பொழுது இங்கே அதேதான், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானவைகள் என்பதை சாமுவேல் அன்று பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்துகிறார்.
அதே சத்தியத்தை இயேசு லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்படின்றால் இன்று நம் தேவனை ஆராதிக்கலாம், தேவனை வாழ்த்தி உயர்த்தலாம், போற்றலாம், மகிமைப்படுத்த எல்லாம் செய்யலாம், ஸ்தோத்திர பலிகளால் ஏறெடுத்துக்கலாம். அதற்கு மேலாக அதிக பாக்கியவான்கள் என்பது தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துகின்ற விசுவாசிகள் என்கின்ற புதிய உடன்படிக்கை விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற காரியம். ஏனென்றால் மதத்தில் இருப்பவர்கள், இயேசுவை மதமாக காண்பவர்கள் வாரத்தில் ஒரு முறை தேவனை ஆராதித்து மற்ற 6 நாள் சுயமானவைகளை செய்து முடித்து மீண்டும் 7வது நாளிலே தேவனை ஆராதித்து அந்த 7ஆம் நாளிலே அதிக கனப்படுத்தி மகிமைப்படுத்தி பிரயாசப்பட்டு வாழ்க்கை பிரயாசப்படுவார்கள். இயேசு சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளாக இருப்பதினால் என் வார்த்தைகளை கை கொள்வதே மேலானவைகள், அதிக வாக்கியம் என்பதை இயேசு நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறார். அன்றைக்கு இயேசுவின் பின்னாக வந்த இந்த பாவியான ஸ்திரீ, 12 வருஷமாய் பெரும்பாலான ஸ்திரீ வார்த்தையை கேள்விப்படுவது மாத்திரமல்ல, அறிவது மாத்திரமல்ல, செயல்பட்டார்கள். அதனால அவர்களுக்கு அன்று விடுதலை என்பதை நாம் பார்க்கின்றோம். 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வசனம் 48, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு சொல்றாரு, அவள் செய்த அந்த கிரியை மூலியமாக, அந்த கிரியையானது அவள் மனசார மனதார முழு மனதோடு இயேசுவின் பாதங்களை கண்ணீர் விட்டு கழுவினதினால் இயேசு அவளை பார்த்து உன் கவனிங்க, இயேசு தனிப்பட்ட நபராக பேசி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்படின்னா அந்த கிளென்சிங் ப்ராசஸ் பிறகுதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. யாரெல்லாம் இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்கின்ற அந்த ப்ராசஸ் ஒரு நேரம் எடுத்து அதுக்கு கவனம் செலுத்தி அந்த சத்தியங்களை அறியும் பொழுதுதான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கின்ற விசுவாசத்துக்குள் அவர்கள் வர முடியும். இல்லாட்டி அவன் மன்னிச்சிட்டாரு அதே தான் சொல்லிட்டு தவிர அந்த பாவ மன்னிப்பின் மகத்துவத்தை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது, அந்த பாவ மன்னிப்பை பெற்றும் கூட பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முழு விடுதலை வராமல் இருக்கக்கூடும். அதனாலதான் மறுபடியும் நாம் ஒரு பாவி என்று அந்த வார்த்தை அறிக்கையிட்டு அந்த அடையாளத்தை இயேசு சிலுவையில் எடுத்து போயிலும் மறுபடியும் அடையாளத்தை தரித்துக் கொண்டு அந்த நிலைமையில தான் இருக்க முடியும். அதே வேளையில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். கவனிங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எந்த விசுவாசம்? நீ என்னை அறிந்து, என்னை குறித்து கேள்விப்பட்டு, என்னை தெரிந்து கொண்டு நீ செயல்படுத்தினீரே, நீ கிரியை செய்து மூலியமாக உன் விசுவாசத்தின் நிமித்தம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. கவனிங்க, முத ரட்சிப்பு, இரண்டாவது சமாதானத்தோடு போ. அப்பனா அங்க ஒரு முழுமையான ஒரு விடுதலை அவள் அன்றைக்கு அடைந்தாள். அப்படின்னா நீ சமாதானத்தில் போ என்ன அர்த்தம்னா, நீ மறுபடியும் பாவத்தை உணர்த்துகின்ற மனசாட்சியில், பாவத்தை ஞாபகப்படுத்துகிற சிந்தையில், நீ ஒரு பாவி என்ற அடையாளத்தை எண்ணி பார்க்க எல்லாம் மறந்து போனிச்சு. இப்பொழுது சமாதானத்தில் போ. அந்த சிந்தை இப்பொழுது மறுபடியும் உன்னை துரத்தாது, அந்த எண்ணம் மறுபடியும் உன்னுடைய சிந்தனைகளை வாட்டாது என்கின்ற சத்தியத்தை இயேசு சொல்லி, அதே போலதான் அந்த 12 வருஷமாய் பாடுபட்ட ஸ்திரீக்கு இயேசு சுகம் கொடுத்து தொட்ட பிறகு சுகம் வந்து விட்டது. வசனம் 48, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதே வார்த்தையை சொன்னாரு. பாவிக்கு சொல்கிற வார்த்தை, சுகம் பெற்று சொல்கிற வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த 2 வார்த்தையும் ரட்சித்தது என்கின்ற வார்த்தை கிரேக்க மொழியில
ஒரே வார்த்தையாய் காணப்படுகிறது. சோசோ, அதாவது பாவத்திலிருந்து ரட்சிப்பும் நோயிலிருந்து ரட்சிப்பும் ஒரே வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு கூட இங்கே சொல்றாரு, சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா thy faith hath made thee whole. அப்படின்னா நீ முழுமையான சுகத்தை பெற்ற, அதனால இப்பொழுது நீ சமாதானத்தோடு போ என்கின்ற சத்தியத்தை இயேசு அன்று வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 103 அதிகாரத்தில் நாம் எல்லோரும் மனப்பாடமாக சொல்கின்ற ஜெபமாக, விண்ணப்பமாக அல்லது ஸ்தோத்திர பலியாக இருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது சங்கீதக்காரர் எழுதும் பொழுது அவர் புதிய உடன்படிக்கையான வார்த்தைகளை எழுதுகிறார் என்று ஒருவேளை அவரே அறியாமல் இருக்கலாம். ஆவியானவருக்கு வெளிப்படுத்துகிற காரியம் ஏன்னா பழைய ஏற்பாட்டுல யாரு பாவங்களும் மன்னிக்கப்படல. பாவங்கள் மன்னிக்கப்படனா மறுபடியும் 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 அவர்கள் பாவ மன்னிப்பின் அறிக்கை செய்து மிருக பலிகளை செலுத்தி ஒரு தற்காலிகமான பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் மறுவருடம் பாவ நிவாரண நாள் என்ற மரணத்துல பாவ நிவாரண நாள் குறிக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் பாவத்துக்காக பலிகளை செலுத்துவார்கள். இங்க சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சொன்ன பிறகு அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அப்படின்றால் இந்த சங்கீதக்காரர் எழுதும் பொழுது அவர் வரப்போகின்ற புதிய உடன்படிக்கையில் உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவது, அதாவது மறுபடியும் அந்த பாவங்கள் ஆண்டவர் ஞாபகம் படுத்த மாட்டார், மறுபடியும் நினைவு கூற மாட்டார் என்கின்ற அர்த்தத்தில் எழுதப்படுகிற சங்கீதமாக இது காணப்படுகிறது. உன் பாவங்கள் நக்கர்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. நீங்க வரிசைப்படுத்தி பார்க்க பாருங்க. முதல் பாவங்கள் அக்கிரமங்கள், அடுத்து இரண்டாவது உங்களுடைய நோய்கள். இதுதான் அன்று லூக்கா புதிய உடன்படிக்கை சத்தியமாக 7ஆம் அதிகாரத்திலே பாவத்தை குறித்து, 8ஆம் அதிகாரத்திலே நோயை குறித்து அவர் பேசுகிறார். இன்னும் நாம போலாமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. யார் யார்கிட்ட சொல்றது? என்ன யாரு? புதிய உடன்படிக்கையிலே நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறேன், நான் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கின்றேன். என் ஆவி என் ஆத்துமா பார்த்து அறிக்கை செய்கிறது, என் ஆத்துமாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. புரியுதா? நான் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன், நான் தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தையானது என்னுடைய ஆவிக்குள் எழும்பி என் ஆத்துமாவே, என் மனதை பார்த்து சொல்லுகிறது, என் ஆத்துமாவை நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஏன் சொல்லப்படுகிறது? நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய மனதுக்கு இதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்ற சத்தியமா இருக்கிறது. ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அப்ப அவங்க எழுதும் பொழுது நான் விசுவாசிக்கிற ஆவியானவர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது இயேசுவின் சிலுவையின் மரணத்தை நோக்கி பார்த்து, உன் பாவங்கள் முற்றிலுமாக மன்னிக்கப்பட போகிறது, உன் நோய்கள் முற்றிலுமாக குணமாக்கப்பட போகிறது என்கின்ற சத்தியத்தை இவருக்கு வெளிப்படுத்தினதுதான் இவ்விதமாக வார்த்தை எழுதப்படுகிறது. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல 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 உபகாரங்களை மறவாதே மறவாதே மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அக்கிரமங்கள் எல்லாம் எல்லாம் நோய்கள் எல்லாம் எல்லாம் மறந்துடாதீங்க. எல்லாம் எல்லாம்னா ஆல், ஆல்னா ஆல், ஆல்னா ஆல். ஒருவேளை இந்த பாவத்தை அவர் மன்னிக்காம இருக்கா, ஒருவேளை இந்த பாவம் எல்லாம் பாவம். அந்த பாவ அறிக்கை ஜெபம் செய்யும் பொழுது ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். 10 பாவம் செஞ்சோம், இந்த வாரத்தில் 10 பாவம் செஞ்சோம், 8 பாவத்தை அறிக்கை செஞ்சோம், 2 பாவத்தை மறந்துட்டோம். மறந்துட்டு வச்சுங்களேன்,
அப்ப அந்த 2 பாவம் நான் அறிக்கையில மறந்ததுனால ஆண்டவர் மன்னிக்காம இருப்பாரா? அவர் சொல்றாரு, உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. அப்ப நீங்க அறிக்கையிடுகிற பாவங்களும் அறிக்கையிடாத பாவங்களும் நம்ம அறிக்கையிடும் பொழுது கண்டிப்பாக மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆனா அந்த அறிக்கையானது இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி மன்னித்தார் என்று சொல்லும் பொழுது அந்த பாவ அறிக்கை நீ குறுகி போகும். நான் சிந்தப்புற பாவங்கள் இருக்காது. சிந்தப்புற பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே சொல்ல தவிர ஒன்றொன்றாக வரிசைப்படுத்தி இந்த பாவம் செஞ்சேன், அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் சொல்லி சொல்லி அறிக்கை முடியாது. அந்த மாதிரி என்ன வராது நமக்கு என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க படத்துல பாத்தீங்கன்னா அந்த பாவியான ஸ்திரீ 12 வருஷமாக பெரும்பாடு ஸ்திரீ இயேசுவின் அருகில விண்ணப்பிக்க போல பெற்றுக்கொள்ள போனார்கள். அங்கதான் ரகசியம் இருக்கு. இயேசுவின் பின்னாக நம்ம ஏன் போறோம்னா விண்ணப்பிக்க போல பெற்றுக்கொள்ள போகின்றோம். அவள் அன்று பாவியான அந்த ஸ்திரீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள போனாள். நோயிலே வாழ்ந்த அந்த 12 வருஷமாக பெரும்பாடு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள போனாள். கேட்க போல விண்ணப்பிக்க போல. ஏனென்றால் இந்த 2 காரியமும் வரப்போகின்ற புதிய உடன்படிக்கை குறித்தான சிலுவை மரணத்தை வெளிப்படுத்துகின்ற சத்தியமாய் அங்கு காணப்படுகிறது. லூக்கா புத்தகத்துல அல்லது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல வேற யாரும் இயேசுவின் பின்னாக போனதாக எழுதப்படவில்லை. Only these two occasions they went behind Jesus. மற்றெல்லாம் அற்புதம், அதிசயம், சுகமெல்லாம் ஒன்று இயேசுவை அந்த நபரை சந்தித்தார், அல்லது அந்த நபர் இயேசுவை சந்திக்கும் பொழுது சுகம் வந்தது. ஆனா இதுல ஒண்டிதான் 2 பேரும் பெற்றுக்கொள்ள போனாங்க. அப்படின்னா சந்தேகத்தோட போல, விசுவாசத்தோடு போல, கேள்வியோட போல, தைரியமாக பெற்றுக்கொள்வோம் என்று போனதுனால அவர்கள் அன்று பெற்றுக்கொண்டார்கள். அப்படி இருக்கையில இந்த புதிய உடன்படிக்கை விசுவாசிகள் தேவனிடத்துல பெற்றுக்கொள்கிற விசுவாசிகளாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம, ஏன்னா அவர் ஒன்று செய்து முடித்து விட்டார். இரண்டாவது, இப்பொழுது நாம் புதிய உடன்படிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்திரீ இப்பொழுது இப்ப இருந்தாங்கன்னா, ஒரு உதாரணமாக பாவியான ஸ்திரீ 12 வருஷம் உள்ள ஸ்திரீ 2 பேரும் உட்காந்து வச்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப எப்படி இருக்குங்கம்மா, இப்ப எப்படி இருக்குங்கம்மா, பாவம் மன்னிக்கப்படுச்சு என்ன சொல்லுவாங்க, அதை பத்தி பேசாதீங்க. இப்ப நான் நீதிமானா இருக்கேன், பாவத்தை பத்தி பேசாதீங்க. அந்த அடையாளம் எனக்கு சிலுவையில முறியடிக்கப்பட்டது. இப்ப நான் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்து நீதிமானாக, இதான் என்னுடைய புதிய அடையாளம். அந்த அடையாளத்தை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க அதை பத்தி பேசாதீங்க, அதை நான் மறந்துட்டேன். எப்படிமா இருக்கு, உடம்புலாம் சுகமா இருந்துச்சு கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதான் சிலுவையில முடிஞ்சு போச்சு, ஏன் மறுபடியும் நோயை பத்தி பேசுறீங்க? நான் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சுகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், அதை பத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஜான் ஜி லேக் இந்த நபர் ஒரு காலத்துல அமெரிக்கா தேசத்துல இந்த சுகம் அளிக்கும் ஊழியத்தில் ஈடுபட்டார். தேடி பார்க்கலாம், ஜான் ஜி லேக் அவர் பேரு. அவர் சொல்றாரு, இந்த சுகமளிக்கும் காரியத்துல இயேசு அன்பில் வரும்பொழுது முதலாவதாக நமக்கு ஒன்று சுகம் அளிப்பு வேண்டும். அப்ப the first step is divine healing. divine healing னா பரத்திலிருந்து வருகின்ற வல்லமை கொண்டு ஒரு சுகம் அடைவது. சுகத்தை பெற்ற பிறகு இப்ப அவங்க என்ன செய்யணும்னா, அந்த சுகத்துல வாழணும். டிவைன் ஹெல்த், அந்த சுகத்துல வாழ வேண்டும். சுகம் பெற்று சுகத்துல வாழ வேண்டும். சுகத்துல வாழ்ந்த பிறகு அவங்க வாழ்க்கை வளரும் பொழுது இந்த வாழ்க்கையானது டிவைன் லைஃப், தெய்வீக வாழ்வாக அது மாறிவிடும். அப்ப இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இருப்பவர்கள் அந்த தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு சுகத்திலே வாழ்வதற்கு, தேவனுடைய சித்தமாக இருப்பதற்கு என்பதை நாம் விசுவாசித்து சுகத்திலே வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
மூன்று படி இருக்கு. முதலாவது சுகம் பெறுவது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பிறகு சுகத்தை பெறுவது, பெற்ற பிறகு சுகத்துல வாழ்வது, சுகத்துல வாழ்வதற்கு மேலாக நாம் தெய்வீக வாழ்க்கையில வாழ். அதனாலதான் இயேசு உயிர் தெழுந்த பிறகு நாம் அவரோடு உயிரோடு எழும்பி கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே பிதாவின் வலது பாசத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த தெய்வீக வாழ்க்கைக்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் உலகம் என்னுடைய பாதங்கள் கீழே, உலகத்தின் இருள் என்னுடைய பாதங்கள் கீழே, இதற்கெல்லாம் மேல தாண்டி நான் கிறிஸ்துவோடு உன்னதத்திலே என் வாழ்க்கை அவரோடு ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறேன் என்கின்ற விசுவாசத்தில் நான் வாழ முடியும். அப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு உன்னதத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நான் உன்னதமான வார்த்தைகளை பேச வேண்டும், உன்னதமான செய்திகளை செய்ய வேண்டும், உன்னதமான சிந்தை கொள்ள வேண்டும், உன்னதமான தெய்வீக வாழ்க்கைக்குள் இருக்க மட்டும்தான் மற்றவர்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்கி போகின்றன. அப்படி என்றால் உலகத்தாரை போல பேசுவது கூடாது, உலகத்தாரை போல சிந்திப்பது கூடாது, உலகத்தாரை போல நடந்து கொள்வது கூடாது. ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். மறுபடியும் விட்டு உலகத்தோடு ஒட்டிக்குள் இருக்கும் பொழுது மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போவதற்கு அதிக வாய்ப்பு என்கின்ற பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அனைவரும் இந்த புதிய உடன்படிக்கைக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப யார்கிட்ட பேசும் பொழுதே என்ன சொல்றோமா, பார்த்து பற்றி பேச மாட்டோம். நாம் நீதியை குறித்து பேசுவோம், பார்த்துப்படுத்தி சிந்திக்க மாட்டோம், நீதியானவர்களை குறித்து எண்ணிக்கொள்வோம். அப்ப அதுவே ஆவியும் ஜீவனுடைய பிரமாணத்தை அறிக்கை செய்யும் பொழுது பிறர் வாழ்க்கையிலும் அது ஆவியாக ஜீவனாக உயிர்ப்பிக்கின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த இணைப்புக்குள் நாம் வாழ்வதற்கு பிரயாசப்படும். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். அன்றைக்கு பாவியான ஸ்திரீக்கு நீ மன்னிப்பை அளித்தீர். நோயிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 12 வருடமாய் இருந்த பெரும்பாலான ஸ்திரீக்கு நீ சுகத்தை கொடுத்தீர். இன்றைக்கு அதே புதிய உடன்படிக்கையில் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்று சுகமாய் இருப்பதற்கு, சுகத்திலே வாழ்வதற்கு, சௌக்கியமாய் ஜீவிப்பதற்கு நீர் தந்த அந்த புதிய உடன்படிக்கை கிருபையின் சத்தியத்துக்காக, ஆவியும் ஜீவனும் உடைய பிரமாணத்தின் வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். அன்று அவர்கள் தேவனை இயேசுவை அறிந்ததினால், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதினால் அவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் குணமளிப்பை அடைவதற்கும் நீர் கிருபை செய்தீர். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு சிலுவையை செய்து முடித்தவைகளை நாங்கள் அறியும் பொழுது, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிவிட்டோம் என்ற சிந்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாங்கள் எப்பொழுதும் பாவத்தை விட்டு நீதிமான்களாக பிழைப்பதற்கு, நோய்களை விட்டு சுகமாய் வாழ்வதற்கு நீ தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி. அந்த திருவிருந்து மூலமாக எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எங்கள் நோய்கள் குணமடைந்தது என்று விசுவாசத்துக்குள் நாங்கள் பெற்றுக் கொண்டதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி, எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்புக் கொடுத்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, எங்களுடைய இனத்தால் மீட்பராக நீர் வெளிப்படும்படியாக நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் அனைத்தும் எங்கள் இருதயத்தில் விதிக்கப்பட்டதற்காக நன்றி, அது நாட்டப்பட்டதற்காக நன்றி. இந்த சத்தியமானது எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இடைப்பட்டு உடைய வார்த்தைகளை தெளிவாக போதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உங்களுடைய வார்த்தையிலே நிறுத்தி நின்றோம். சத்தியம் வெளிப்பட்டது, சத்தியத்தை கொண்டு விடுதலை அடைகிறோம். சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.